ஹாய் அன்பான உறவுகளே, அனைவருக்கும் இரவு வணக்கங்க. எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நான் ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப மனசு வலிக்குது. என்னன்னு தெரியல. இந்த சட்டங்கள் பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? சட்டங்கள் கடுமையாக்கப்படாத வரைக்கும், அதாவது எப்படின்னா, வெளிநாடுகளில் இருக்குது பார்த்தீங்களா சட்டம். ஏதாவது ஒரு தப்பு பண்ணாங்கன்னா, ஒரு கற்பழிப்பு நடந்துச்சுன்னா, அவங்கள கொண்டு போய் பொதுமக்கள் முன்னால் நிறுத்தி முகமூடி போட்டு கழுத்து அறுக்கிறது, சுடுறது, அது மட்டும் இல்லை அவங்க ஆணூர் பார்த்து நாய்க்கு போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் கற்பழிக்கப்பட்ட சம்பவங்கள். இந்த மாதிரி ரொம்ப கேட்கவே அருவருக்க மாதிரி சம்பவங்கள் பண்ணுறாங்க, குற்றங்கள் பண்ணுறாங்களா அவங்களுக்குலாம் இது இந்த மாதிரி தண்டனைகளை அங்கே கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் இந்த மாதிரி எப்போ அந்த சட்டங்கள்லாம் கொண்டு வராங்களோ அப்போ தாங்க அந்த நாடு அமைதியான முறையில் இருக்கும். அமைதி பூங்கா அமைதி பூங்கான்றாங்களே, எங்கெங்க அமைதி பூங்கா வாங்க இருக்குது? அமைதி பூங்கா எங்கே இருக்குது? அமைதி பூங்கா இல்லைங்க, சுடுகாடாக மாறிட்டு வருது. குழந்தைங்களை ரேப் பண்ணுறது, பிஞ்சு பிள்ளை 5 வயசு பிள்ளை, 9 மாதத்து குழந்தை, ஆம்பளை குழந்தைங்க எதையும் விடுறது கிடையாது. ஓரின சேர்க்கை மூலமா இல்லை கொள்றது. எங்கே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? சுடுகாட்டில் கூட, அதாவது மிருகங்கள் வாழ்கிற இடத்துல கூட ஒரு பாதுகாப்பு இருக்கும் பொழுது, இங்கே அது கூட இல்லை. அதோட கேவலமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுற்றி பார்க்க வந்தவங்க 7 பேர் சேர்ந்து கற்பழிச்சிருக்கிறாங்க. தலை குனியணும். இந்த நாட்டில் பிறந்தது தலை குனியணும். ஒவ்வொரு ஆண் மகனும் தலை குனியணும். சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. நன்றி, வணக்கம்.